ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாதிரி சில சென்டென்சஸ், அதாவது நான் சொன்னதை சொல்லு, நான் கேட்டதை வாங்கித்தா, நீ பார்த்ததை சொல்லு, நீ சொல்கிறது புரியல, நான் கேட்டதை அவள் மறந்துட்டா, இந்த மாதிரி சில சென்டென்சஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸில் ஒரே ஒரு காமன் வேர்டு, எல்லா சென்டென்ஸ்லேயும் ஒரே வேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன வேர்டுன்னு தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நான் கேட்டதை வாங்கித்தா. ஆல்ரைட். ஸோ வாங்கித்தானா ஃபஸ்ட் இங்கிலீஷில் என்னது? பை மீன்னு அர்த்தம். எனக்கு வாங்கித்தானா பை மீன்னு சொல்லலாம். எதை வாங்கித்தர சொல்கிறீங்க? நான் என்ன கேட்டேனோ அதை வாங்கித்தான்னு சொல்கிறீங்க. அதாவது நான் என்ன கேட்டேனோ அதை வாங்கித்தா, அதுதானே நான் கேட்டதை வாங்கித்தா அப்படின்ற சென்டென்ஸில் இருக்குது. நான் என்ன கேட்டேனோ அதை வாங்கித்தா, ரெண்டும் ஒன்று தான் இல்லைங்களா? ஸோ இந்த என்ன அப்படின்றதா இங்கிலீஷில் வாட்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எல்லா சென்டென்சஸ்லையுமே. பொதுவாக நமக்கு வாட் அப்படின்றது ஒரு கேள்வி வார்த்தையாக நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் இட், வாட் யூ வாண்ட், இந்த மாதிரி கேள்வி வார்த்தையாக நம்ம வாட்டை யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலை. இந்த இடத்துல ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. நான் கேட்டேன், நீ வாங்கித்தா அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் கேட்டதை நீ வாங்கித்தான்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிற ஒரு சொல்லாக தான் இந்த இடத்துல வாட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கேள்வி வார்த்தையாக யூஸ் பண்ணலை, ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிற ஒரு சொல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் கேட்டதை வாங்கித்தா, வாங்கித்தான்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடணும். பை மீ வாட் ஐ ஆஸ்க்ட். நான் கேட்டேன் அப்படின்னா ஐ ஆஸ்க்ட், வாங்கித்தானா பை மீ. இந்த ரெண்டு சென்டென்ஸை இணைக்கும் போது பை மீ வாட் ஐ ஆஸ்க்ட். இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கன்னு நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்க்கும் போது வாட் யூஸ் பண்ண போகிறோம். டெல் மீ வாட் யூ சா. ஸோ டெல் மீ வாட் யூ சா அப்படின்னா நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. நீங்கள் சொல்கிறீங்க, யூ சே, எனக்கு புரியலைன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சேர்த்து சொல்லும் போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. ஆல்ரைட். நெக்ஸ்ட்டு, நான் சொன்னேன், ஐ செட். அவன்கிட்ட சொல்லுங்கள், டெல் ஹிம். ஸோ டெல் ஹிம் வாட் ஐ செட் அப்படின்னா நான் சொன்னதை அவன்கிட்ட சொல்லுங்கள், டெல் ஹிம் வாட் ஐ செட். ஆல்ரைட். அடுத்தது, நீங்கள் எழுதுங்க. எழுதுங்கன்னா யூ ரைட், இல்லை வெறும் ரைட். உங்களுக்கு தெரியுது, யூ நோ. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, ரைட் வாட் யூ நோ. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, ரைட் வாட் யூ நோ. அடுத்த எக்ஸாம்பிள், அவள் சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. அவள் சொன்னானா ஷீ செட், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ லைக். ஸோ அவள் சொன்னது எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஐ லைக் வாட் ஷீ செட், ஐ லைக் வாட் ஷீ செட். அடுத்தது, உன்னால் முடிஞ்சதை கொண்டு வா. கொண்டு வானா பிரிங். உன்னால் முடியும்னா யூ கேன். உன்னால் முடிஞ்சதை கொண்டு வானா பிரிங் மீ ஆர் பிரிங் வாட் யூ கேன், பிரிங் வாட் யூ கேன். அடுத்தது, உனக்கு கிடைச்சதை எனக்கு கொடு. உனக்கு கிடைச்சிருச்சு, யூ காட். எனக்கு கொடுனா கிவ் மீ. ஸோ கிவ் மீ வாட் யூ காட். உனக்கு கிடைச்சதை எனக்கு கொடு, கிவ் மீ வாட் யூ காட். நான் கேட்டதை அவள் மறந்துட்டா. அவள் மறந்துட்டாதுன்னா ஷீ ஃபர் காட். நான் கேட்டேன், ஐ ஆஸ்க்ட். நான் கேட்டதை அவள் மறந்துட்டா, ஷீ ஃபர் காட் வாட் ஐ ஆஸ்க்ட், ஷீ ஃபர் காட் வாட் ஐ ஆஸ்க்ட். நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ லைக், எடுத்துக்கோங்கன்னா டேக். ஸோ டேக் வாட் யூ லைக்னா உங்களுக்கு பிடிச்சதை, நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கோங்க, டேக் வாட் யூ லைக். ஆல்ரைட். நம்ம இப்போ ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நான் உங்களை ஒரு கொஷின் கேட்குறேன். நான் கேட்டதை மறந்துட்டா அப்படின்னு இந்த சென்டென்ஸில் ஏன் ஐ ஆஸ்க்ட் ஷீ ஃபர்காட்னு நம்ம சொல்லாமல் இப்படி சொல்கிறோம், ஷீ ஃபர்காட் வாட் ஐ ஆஸ்க்ட். சென்டென்ஸோட லாஸ்ட் பார்ட்டை தூக்கி ஏன் ஃபஸ்ட்டில் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் பார்ட்டை லாஸ்ட்டில் ஏன் சொல்கிறோம்? இந்த சென்டென்ஸ் மட்டும் இல்லை, நம்ம பார்த்த 10 எக்ஸாம்பிள்ஸ்லையுமே நம்ம அப்படி தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எங்களோட அகாடமியில் டைரெக்டாக சேர்ந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு ரீடிங் ரைட்டிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.